சற்று முன் பிரபல நடிகை அதிருப்தி துயரம். கண்ணீரில் தமிழ் சினிமா துறையுலகம். தமிழ் சினிமா துறையே உச்சகட்ட சோகத்துல இப்ப மூழ்கி இருக்கு. அதற்கு காரணம், தமிழ் சினிமாவில ஒரு காலகட்டத்துல உச்சம் பெற்ற நடிகையா உயர்ந்து நின்றவங்க நடிகை கௌதமி. இவங்க ஆரம்பத்துல அவங்களுடைய அந்த அழகான நடிப்பின் மூலமா தனது பக்கம் தனக்கென ஒரு பட்டாளத்தை உண்டு பண்ணாங்க. அவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனுச்சு. அதனால அப்ப இருந்த முன்னணி நடிகர்கள் அனைவருக்குமே ஜோடியா கௌதமி நடிச்சிருப்பாங்க. தமிழ்ல கிடைத்த வெற்றியை தொடர்ந்து அவங்க தெலுங்குலையும் மலையாளத்திலையும் சில படங்கள் நடிச்சாங்க. அங்கவும் முன்னணி ஹீரோகளுக்கு ஜோடியா தான் நடிச்சாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் வெற்றி அடைஞ்சது. இப்படி புகழோட உச்சத்துல இருந்த நடிகை கௌதமி அதன் பிறகு சினிமால உச்சத்துல இருக்கும் போதே ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அதன் பிறகு திடீர்னு அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு கௌதமி கமலஹாசனுடைய ஆதரவுல வாழ ஆரம்பிச்சாங்க. கௌதமியும் கமலஹாசனும் காதலிச்சாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்காம ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து தமிழ் சினிமால இருந்த எல்லாருமே சர்ச்சை ஏற்படுத்தினாங்க. என்ன இது, ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்காம ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டை பதிவு பண்ணாங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்ந்தாங்க. ஆனா திடீர்னு கௌதமி தன் மகளுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதன் பிறகு கமலஹாசனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு தனது மகளை தனியா தான் வச்சு வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்த இந்த நேரத்துல நடிகை கௌதமிக்கு திடீர்னு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே புற்றுநோயால பயங்கரமா அவஸ்தைப்பட்டிருக்காங்க. மார்பக புற்றுநோய் ஏற்பட்டு அதன் காரணமா அவங்க ஒரு சில சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த புற்றுநோயில இருந்து குணமாகி நடிகை கௌதமி தன் மகளுக்காக அரசியல் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு அரசியல் கட்சியில இருந்த கௌதமிக்கு மீண்டும் இப்போ உடல்நலத்தை இல்லாம போயிருக்கு. அதன் காரணமா கௌதமி மருத்துவமனையில போயிட்டு சிகிச்சையும் பெற்றிருக்காங்க. அப்படி சிகிச்சை பெறும்போதுதான் அங்க இருந்த மருத்துவர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மீண்டும் புற்றுநோய் தாக்கியிருக்கு, அதன் காரணமா தான் உடல்நலம் இல்லாம போயிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படி சிகிச்சையில இருந்த கௌதமி ரீசெண்டா கூட சில படங்கள்ல மலையாளத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. கடைசியா தமிழ் சினிமாவில நம்ம கமலஹாசனும் கௌதமியும் சேர்ந்து பாபநாசம் அப்படி ஒரு திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு கௌதமி எந்த படமும் நடிக்கவே இல்லை. கௌதமி என்ன ஆனாங்க, அவங்கள பத்தி எந்த ஒரு செய்தியுமே இணையத்துல வெளிவராம இருந்துச்சு. இப்போ திடீர்னு கௌதமி உடல்நலம் இல்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. அதற்கு காரணமே அந்த புற்றுநோய் பாதிப்பு தான். மீண்டும் புற்றுநோய் பாதிப்பால பயங்கரமா உடல்நலம் பாதிச்சிருக்காங்க கௌதமிக்கு. அதன் காரணமா மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அவங்க இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். மருத்துவர்கள் எல்லாருமே கைவிரிச்சிருக்காங்க. ஏன்னா புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றவே கடினம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மிக முக்கியமான ஒரு சில அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில அவங்க இப்போ தள்ளப்பட்டிருக்காங்களாம். காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்க செய்தி இணையத்துல சற்று முன் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலும் தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியிலும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.